வெல்கம் டு பிரியா ஸ்டிச்சிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்லீவ் வந்து அந்த பஃப் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எப்பவும் போல் நம்ம வந்து லைனிங் அந்த 1/4 இன்ச்சு மார்க்கை விட்டுருப்போம் இல்லையா தையலுக்காக, அந்த மாதிரி நல்ல பக்கம் மேலே வச்சு லைனிங்கை அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு தான் விடணும், அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். ஏன்னா ஸ்லீவ் இறக்கம் வந்து 10 இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் படிமானம் தையல் போட்டு எப்பவும் போல் மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பார்டர் வரதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வச்சு தைச்சி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சின்ன பஃப் தான், ரொம்ப பெருசாலாம் இல்லாமல் வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம வந்து கட் பண்ணும் போது நம்மளுக்கு எவ்வளோ பஃப் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளீட் வராங்க. ஒரு 4-5 ஃப்ளீட் அங்கே போதும் அப்படின்னா நீங்கள் வந்து மார்க் வந்து 3.5 3 அந்த மாதிரி வச்சா போதும். இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அங்கே மார்க்கும் எக்ஸ்ட்ரா போடணும், பெருசாக வரும் அந்த இடத்துல. ஒரு 6 7 அதுக்கு வைக்க வைக்க நீங்கள் அந்த பஃப் வந்து உங்களுக்கு அதிகமாகிட்டே போகும். நான் வந்து ஒரு சின்ன பஃப் தான் வச்சுருக்கேன், அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி காட்டன் சாரீலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடும்போது நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நார்மலாக எப்போவுமே நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து பஃப்காக அந்த அரைக்காத்து கொடுத்து வச்சுருக்கல, அதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கையில் ஒரு ஊசி ஒன்று எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது மாதிரி எடுத்துகிட்டு கரெக்டாக நீடில் அந்த இடத்துல வச்சு நம்ம பக்கம் பார்த்தா மாதிரி ஒரு 3 ஃப்ளீட்டு, அதே மாதிரி ஆப்போசிட் பக்கம் அப்படியே 3 ஃப்ளீட்டு கொடுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த காட்டன் சாரீக்கெலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்காக.